சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திலடி பாப்பா என்று பாரதியார் கூட்டிருக்கிறாங்க. நாம் தாய்மொழியாகிய தமிழை நாம் தொழுது படித்து பேணி காப்போமாக. அதன் ஒரு பகுதியை என்ன பண்ணலாம், டிஎன்பிசியில் புதிய பாடத்திட்டத்தின் கீழே நம்ம குரூப் 4க்கு வெளியிட்ட பொது தமிழுக்கான வகுப்புகளை பார்க்க போகிறோம். என்னோடய பேர் ஆர் பிரகாஷ்குமார். நான் தான் தமிழ் கிளாஸ் எடுக்க போகிறேன். முதல் வகுப்பில் நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழி பார்க்கலாம். ஓர் எழுத்து ஒரு மொழினா ஒரு எழுத்து தனித்து நின்று ஒரு பொருள் தருவது தான் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எழுத்து ஒரு மொழி. மொழினா இன்னொரு மீனிங் என்னென்னா சொல் அப்படின்ற பொருள் இருக்குது. அதாவது ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது தான் அப்படி சொல்லுவாங்க. ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழியாகும். இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா 2 பேர் சொல்லியிருக்காங்க. முதல்ல நன்னூல் யார் யாருன்னா பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நன்னூல் ஒரு இலக்கண நூல். அது சொன்னது யாருன்னா பவணந்தி முனிவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா குறியில் 2 எழுத்தும் நெடியில் 40 எழுத்து மொத்தம் 42 எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா மொத்தம் 7 எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா நெட்டெழுத்து 7 ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 7 எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக இருக்குன்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். 42 எழுத்து இருக்குன்னு சொன்னது யாருன்னா பவணந்தி முனிவர். அடுத்து பவணந்தி முனிவர் சொன்ன அந்த 42 எழுத்துல குறில் எழுத்து நெடில் எழுத்துன்னு பிரித்து அந்த சொல் அதுக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல குறில் எழுத்து பார்த்துக்கலாம். குறில் எழுத்துல பார்த்தீங்கன்னா நோங்கிற எழுத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நொந்து. நோய் என்ன பண்ணோம், நம்ம ரொம்ப நொந்து போயிடுவோம். அப்போ நோன் வந்துச்சுனாலே நொந்து அப்படின்ட்டு. இன்னொன்று தூங்கிற குறில் எழுத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா உண்ணுங்கிற அர்த்தம். உண்ணுன்னா நம்ம நிறைய ஸ்லாங்கில் சாப்பாடு உண்ணு துண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ துண்ணு அப்படின்னா அதுக்கான மீனிங் தூணா உண் அப்படிங்கிற மீனிங் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நெடில் எழுத்து பார்க்கலாம். நெடில் எழுத்து 40 நம்ம 10 பிரிச்சிருக்கோம். 10 எழுத்துக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிற என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிற எழுத்துக்கு என்ன பொருள்னா பசு. மாடு எப்படி கத்துன்னு பார்த்தீங்கன்னா மா அப்படின்னு கத்துமா ஆணு முடியுதா. அப்போ ஆண் வந்துச்சுன்னா பசு. பசு எப்படி கத்தும் மா அப்படின்னா ஆண் கத்தும். அடுத்து ஈகை. ஈங்கிற வார்த்தைக்கு ஈகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈகைன்னு என்னென்னா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை. அப்போ ஈகைங்கிற வார்த்தைக்கு கொடு. இதில் ஈ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஊ ஊன் அப்படிங்கிற எழுத்து வச்சுக்கலாம் வார்த்தை. ஊனுங்கிற வார்த்தைக்கு இறைச்சி அப்படிங்கிற பொருள். அடுத்து ஏன்னா அம்பு. இப்போ அம்பு எய்கிறாங்கன்னா யாராச்சும் அம்பு நம்ம நோக்கி வருதுன்னா ஏன்னு கத்தும். அப்போ ஏ. இப்போ ஏன்னு வந்ததுன்னா அம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஐனா தலைவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தலைவனில் இந்த தலையில் ஐ இருக்குது. அதாவது தலைவன் ஐனா தலைவன் அப்படின்னு. அடுத்து ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா மதகு நீர் தாங்கும் பலகை. அப்படின்னா மதகுல ஓட்டை இருக்குது அப்படின்னு ஞாபகம். மதகுல ஓட்டை இருக்கிறது ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கானா சோலை. இது எப்படி ஞாபகம் வச்சா 2 சேர்த்தே படிங்கன்னா காசோலை. காசோலைன்னு படிச்சிங்கன்னா இங்கிலீஷில் செக்குன்னு சொல்லுவாங்க. செக்குக்கு தமிழ் மீனிங்னா காசோலை. அதை சேர்த்து அப்படின்னா கானா சோலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கூனா பூமி. பூமி என்னென்னா இப்போ புவி வெப்பமயமாகிறதுனால ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இந்த வெப்ப அலைகள் அதிகமாக வருது. அதனால் நம்ம பூமி எப்படி வச்சுக்கணும், எப்பயுமே குளுமையாக வச்சுக்கணும். அதான் கூலாக வச்சுக்கணும். இப்போ கூனா பூமி அப்படின்ற அர்த்தம். அடுத்து கைனா ஒழுக்கம். இது எப்படி வச்சுக்கோங்க, ஒழுக்கமாக இருக்கவங்க பெரியவங்களை பார்த்து கை எடுத்து கும்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒழுக்கம் வந்துச்சுன்னா கைனா ஒழுக்கம். நெக்ஸ்ட் கோ எல்லாருக்கும் தெரியும். கோனா அரசன், மன்னன், அரசன். அதாவது கோன்னு இருந்தாலே அரசன். அடுத்து 2வது 10 பார்க்கலாம். 2வது 10ல் சா எப்படின்னா வச்சுக்கலாம் சாவு அப்படின்னு. சாவுனா என்னன்னா இறந்து போ. யாராச்சும் சாவு அப்படின்னு சொன்னால் இறந்து போனவங்க சாவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சீ எப்படி வச்சுக்கலாங்கன்னா சீங்கிற வார்த்தை சீச்சி ஏதாச்சும் ஒரு பொருளை பார்த்து சீன்னு அப்படி அருவருப்பாக சொன்னாங்கன்னா இகழ்ச்சியாக சொல்லுவாங்க. அதாவது இழிவுபடுத்துகிற மாதிரியோ இல்லை இகழ்ச்சியாக சொல்கிறது தான் சீனா என்ன அர்த்தம்னா இகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சேக்கு சேனைகள் படைத்தளபதியில் இருக்கிற சேனாதிபதி. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு உயர்வான நிலையில் இருப்பாங்க. சேனாதிபதி எப்படி இருப்பாங்க, உயர்வான நிலையில் இருப்பாங்க. அடுத்து சோனா மதில்னு பொருள். அப்படின்னா சோனு மழை பெய்யுது. மதில் மேலே சோனு மழை பெய்யுது. அப்போ சோனா மதில் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்து தானா கொடு. ஒருத்தவங்களுக்கு
தானமாக கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. தானம்னா கொடு அப்படிங்கிற பொருள். அடுத்து தீனா நெருப்பு. நமக்கு இது எல்லாமே பழக்கப்பட்ட வார்த்தை தான். தீனா வந்து நெருப்பு. அடுத்து வந்து தூனா வந்து தூய்மை. தூய்மைங்கிற வார்த்தையில் இருக்க தூ தான் தூய்மை. தூய்மையை ஷார்ட்டாக வந்து தூ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தே வந்து தேவன் அப்படின்னு அமைச்சிக்கலாம். தேவன்னாலும் கடவுள் தான் பொருள். அப்போ வந்து தேவனில் தேனா கடவுள் அப்படி வச்சுக்கலாம். அடுத்து வந்து தை வந்து தைத்தல். துணி தைக்கிறதுல வந்து தை அப்படின்னு சொல்லுவாங்க. துணி தை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது தைத்தல் வந்து ஷார்ட்டாக சொல்கிறது தான் தை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நாக்கு என்ன மீனிங்னா நாவு ரெண்டு பொருளும் வரும். நானே இது நமக்கு தெரியும், நாவை அடக்கி பேசு அப்படின்னு சொன்னால் நானா வந்து நாவு ரெண்டு பொருள் இருக்குது. அடுத்து 10 பார்க்கலாம். அடுத்து நீனா முன்னிலை. ஒருத்தவங்க வந்து நம்ம எதிரில் இருக்கவங்கள வந்து முன்னிலைப்படுத்தி சொன்னால் நீ செய்ய நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீனா முன்னிலைப்படுத்துறது. அடுத்து நேனா வந்து நேசம்னு வச்சுக்கலாம். நேசம்னாலும் அன்பு தான் பொருள். அப்போ நேன்னு வந்தாலே அன்பு அப்படின்னு பொருள். அடுத்து நை முன்னாடி பார்த்த மாதிரி நை வச்சு ஒருத்தவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு உரையாடல் நடந்துருக்குன்னா இன்னொருத்தவங்க வந்து குறுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நைன்னு வந்து பேசாத அப்படின்னு இழிவுபடுத்துவாங்க. அதாவது இடைப்பட்ட நேரத்தில் வந்து இடைஞ்சல் தர மாதிரி பேசுனாங்கன்னா வந்து நைன்னு பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா வந்து இழிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற பொருள். அடுத்து வந்து இந்த நோ எப்படி வச்சுக்கலாம்னா நம்ம குறில் நோவும் படிப்போம், நெடில் நோவும் படிப்போம். இந்த நோ வந்து இங்கிலீஷில் நோ இப்படி ஞாபகம் வச்சுங்க. அது வந்து வறுமை வந்து பாவர்ட்டி. அப்போ வந்து நோ பாவர்ட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நோன்னு வந்ததுன்னா வறுமை அப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பா வந்து பாடல் பா வகை. நம்ம செய்யுளில் வந்து பா வகை என்ன சொல்லுவாங்கன்னா பான்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இப்போ வந்து பான்னு வந்தாலே பாடல். நெக்ஸ்ட் வந்து பூ வந்து நமக்கு தெரியும், பூனாலே மலர்னு இன்னொரு பொருள். அது சாதாரண நம்ம பேச்சு வழக்கில் இருக்க சொல்லலாம். அடுத்து வந்து பே வந்து எப்படி வச்சுன்னா மேகம். மழை காலத்தில் வந்து மேகம் எப்படி இருக்குன்னா கார் மேகம் வந்து பேய் மாதிரி சூழ்ந்துருக்கும். அப்போ வந்து மேகம் எப்படி வச்சுக்கலாம், பேய் மேகம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பை வந்து என்ன பொருள்னா இளமை. நம்ம சின்ன வயசுல இருந்தால் அந்த கட்டைப்பையோ ஒரு துணிப்பையோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வெக்கப்பட மாட்டோம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் பெரியவங்களானால் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் வெக்கப்படுவாங்க. அப்போ வந்து பை வந்து எப்போ வந்து இளமையாக இருக்கும் போது எடுத்துகிட்டு போவாங்க. பை எப்போ தூக்குவாங்க, இளமையான வயதில் தான் தூக்குவாங்க. அடுத்து வந்து போன்னு நம்ம பேச்சு வழக்கில் இருக்க கட்டளை சொல்லலாம். போனால் வந்து செல். ஒருத்தவங்க வந்து போ அப்படின்னு சொல்லுவோம், அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா செல் அப்படிங்கிற பொருள். இன்னொன்று வந்து மாங்கிற எழுத்துக்கு என்ன பொருள்னா மாமரம். மானா வந்து உரிச்சொல் தொடர், அது வந்து பெரிய அப்படிங்கிற ஒரு மீனிங்கை தரும். அப்போ வந்து மாங்கிறது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாமரம்னு பெரிய மரம் அப்படிங்கிற பொருள் தான் இங்கே மாங்கிற வார்த்தைக்கு. அடுத்து 10 பார்க்கலாம். மீங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா வான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து விண்மீன் அப்படின்னு வச்சுக்கலாம். விண்மீன் எங்கே இருக்கும் அப்படின்னா வானத்தில் இருக்கும், வான். இப்போ வந்து அப்படின்னா வந்து விண்மீன் வச்சுக்கலாம். விண்மீன்னா வானம், அது வான் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து மூ வந்துன்னா முதுமையாக இருக்கவங்க, வயது வந்து மூப்பில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மூப்புனா வந்து முதுமையில் இருக்கவங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மூ வந்துச்சுன்னா மூப்பு அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது வந்து மேனா வந்து அன்பு. எப்படி வச்சுக்கலாம்னா மேன்மைனா உயர்வாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா அன்பாக இருப்பாங்க. மேன்மையாக இருக்கவங்க எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து மை எப்படி வச்சுக்கலாம்னா மை வந்து இந்த வேஷம் போடுறவங்களாம் வந்து எப்படின்னா மை போட்டு வச்சுருப்பாங்க. மையை வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தா அவங்க மை வச்சுருக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்கும். அது வந்து அஞ்சுவோம், பயப்படுவாங்க. அஞ்சனம், இது வந்து அஞ்சனம் வந்து அஞ்சுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்தது மோனா வந்து மோத்தல். அடுத்தது யா எப்படி வச்சுக்கலாம்னா யானை எப்படி இருக்கும், அது உருவத்தில் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். இப்போ யானைனா வந்து அகலம். அடுத்து வா, இது ஒரு கட்டளை சொல். முன்னாடி பார்த்தோம், போனால் செல்லுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி வா அப்படின்னா வந்து ஒருத்தவங்களை அழைக்கிறது, வீட்டுக்கு வந்தவங்கள வா அப்படின்னு சொல்லுவோம். அதான் வானா வந்து அழைத்தல். அடுத்து வந்து வீணா வந்து மலரின் வந்து 7 நிலைகள் இருக்குது. அதில் வந்து ஒரு நிலை தான் அதுக்கும் வந்து என்னென்னா மலர் தான் பொருள். அடுத்து வந்து வை எப்படின்னா வச்சுக்கலாம்னா கால்நடைகளுக்கு புல் வை. அதாவது ஆடு மாடுக்கு வந்து புல் வந்து வை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வைனா என்னத்தை வைக்கிறது, புல் வை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து
வவ்வை எப்படி வச்சுக்கலாம்னா வந்து நாய் வந்து வவ்வுன்னு குலைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எங்கேயாச்சும் புதுசாக ஒரு இடத்துக்கு போனோம்னா நாய் வவ்வுன்னு குலைச்சதுன்னா அதுக்கு வந்து கவரில் இருக்க பிஸ்கெட்டை போடணும். அப்போ வந்து இந்த கவர்னு வச்சுக்கோங்க. அப்போ கவரில் இருக்க பிஸ்கெட்டை போடுறோம். எதுக்கு போடுறோம்னா நாய் வந்து வவ்வுன்னு கத்துச்சுன்னா கவரில் இருக்க பிஸ்கெட் எடுத்து போடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து என்னென்ன எழுத்தோட வரிசையில் இடம்பெற்றிருக்கு, எத்தனை எழுத்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து உயிரெழுத்தில் பார்க்கலாம். உயிரெழுத்தில் வந்து நெடில் எழுத்து மொத்தம் வந்து 7 இருக்குது. அந்த 7ல் அவ்வை தவிர மீதி இருக்க 6 எழுத்துமே வந்து உயிரெழுத்துலேருந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக வந்து பொருள் தருது. அடுத்து வந்து மகர வரிசை. மகர வரிசையில் என்னென்னா பார்த்தீங்கன்னா 6 எழுத்து இருக்குது. மா, மீ, மூ, மே, மை, மோ 6 எழுத்து இருக்குது. அடுத்து வந்து தகர வரிசை. தகர வரிசையிலையும் பார்த்தீங்கன்னா 5 எழுத்து இருக்குது. என்னென்ன எழுத்துனா தா, தி, து, தே, தை. அடுத்து வந்து பகர வரிசை. ப வரிசையில் என்னென்ன எழுத்துனா இதுலேயும் 5 இருக்குது. பா, பூ, பே, பை, ஓ. அடுத்தது நகர வரிசை. நகர வரிசையில் எத்தனை எழுத்துனா 5 எழுத்து இருக்குது. அதில் என்னென்ன எழுத்துனா நா, நீ, நே, நை, நோ. இந்த 5 எழுத்து. இந்த 3த்துக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது என்னென்ன வரிசையில் இருக்குன்றதுக்கு தலைநகரம் படம் அப்படி வச்சுக்கலாம். தலைநகரம் படம் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. தலைநகரம்னு சொல்லிட்டு இந்த படத்தை இதில் ஷார்ட்கட் இதில் த, இதில் ந, இதில் ப. இந்த 3 வார்த்தையிலையும் முதல் எழுத்தை வந்து 5 லெட்டர் வரும். அதாவது த வரிசை, ப வரிசை, ந வரிசை. இந்த 3 வரிசையிலையுமே வந்து 5 எழுத்து வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக பொருள் தருது. அடுத்து வந்து க வரிசை. க வரிசையில் எத்தனை எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா 4 தான். கா, கு, கை, கோ. இந்த 4 எழுத்து தான் வந்து க வரிசையில் இருக்குது. அடுத்து வந்து சகர வரிசை. சகர வரிசைன்னு ச வரிசையில் என்னென்னா இதுலேயும் 4 எழுத்து தான். சா, சி, சே, சோ 4 எழுத்து இருக்குது. அடுத்து வந்து வகர வரிசை. வகர வரிசைன்னா வ வரிசை. வ வரிசைன்னு எத்தனை எழுத்துனா 4 எழுத்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வா, வி, பை, வவ். இதில் வந்து வவ் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். இந்த வவ்வுங்கிற எழுத்துல வரிசையில் வந்து நம்ம வேறு எங்கேயும் எழுத்து பார்த்தோம்னா இதில் வரும். அடுத்து வந்து எகர வரிசை. யாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தான். இதுக்கு என்ன பார்த்தோம்னா யானை அப்படின்ற ஷார்ட்கட் பார்த்தோம். அடுத்து குறில் எழுத்தில் பார்த்தீங்கன்னா 2 எழுத்து. நோ, தூ. குறியில் வந்து 2 எழுத்து தான் பார்த்தோம். ஓரெழுத்து ஒரு மொழியோட டாபிக் வந்து எல்லாம் முடிச்சிட்டோம். இதில் இருக்க நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து ஷார்ட்கட்டோட நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஷார்ட்கட் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான கொஷின் இந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்ததில் ஒரு கொஷின் கொடுத்துருக்கோம். சோங்கிற எழுத்துக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த வருஷம் வெளியிட்ட புது சிலபஸ் படி டாபிக் வைஸ் நம்ம கிளாஸ் போட்டுகிட்டே இருப்போம். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.